கேட்ட வரம் அருளும் சிறுவாபுரி முருகன் ஆலய இறைவனான பாலசுப்பிரமணியரை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. அசுவமேத யாகம் நடத்த ராமபிரான் குதிரையை ஏவிவிட்டார். அது பல இடங்களைக் கடந்து வால்மீகி முனிவரின் இருப்பிடமான ஆசிரமத்திற்கு அருகில் வந்தது. ராமரின் பிள்ளைகளான லவனும் குசனும் அந்த குதிரையை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி வைத்தனர். குதிரையை காணாததால் அதன் நிலையை அறிந்து வரும்படி முதலில் அனுமன் அனுப்பப்பட்டார். அவரையும் லவனும் குசனும் சேர்ந்து ஒரு மரத்தில் கட்டி போட்டனர். குதிரையை மீட்பதற்காக லட்சுமணனை ராமர் அனுப்பினார். ஆனால் அவரையும் லவகுசர்கள் கட்டி போட்டு வைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ராமபிரான் தாமே நேரடியாக வந்து தன்னுடைய மகன்கள் என்று அறியாத காரணத்தால் அவர்களிடம் போரிட்டு குதிரையை மீட்டுச் சென்றார். அந்த இடமே தற்போதைய சிறுவாபுரி என்கிறார்கள். இராமாயண காலத்தில் குசேலபுரியாக இருந்த இடமே தற்போது சிறுவாபுரியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சிறுவாபுரி பகுதி அருணகிரிநாதர் காலத்தில் சிறப்பு வாய்ந்த இடமாக மாறியது. இந்திரன் மற்றும் தேவர்களுக்கு அமுது அளித்து வீடு பேறு கிடைக்க முருகப்பெருமான் அருள் பாலித்த இடமாகவும் இந்த சிறுவாபுரி விளங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. பத்மாசூரனை வதம் செய்து வெற்றி பெற்ற முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வந்தபோது தங்கி இளைப்பாறிய இடமாக இந்த சிறுவாபுரி இருக்கிறது. மேலும் அங்கு தங்கியிருந்தபோது இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு அமுது அளித்துள்ளார். அங்கேயே கோவில் கொள்ள தேவர்கள் கேட்டுக்கொண்டதை அடுத்து இங்கும் பாலசுப்பிரமணியராக எழுந்தருளி காட்சி தருகிறார். இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டதாக உள்ளது. உயரமான கொடிமரம், அதற்கு முன்பாக பச்சை மரகத மயில் வீற்றிருக்கிறது. தென்மேற்கு மூலையில் மரகதக் கல்லினாலான சூரியனார் அருள அவருக்கு நேர் எதிரில் கிழக்கில் கம்பீரமாக மரகத விநாயகர் சந்நிதி அமைந்துள்ளது. பின்பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர், ஆதிமூலவர், நாகர், பைரவர், நவக்கிரக சந்நிதிகளும் அமைந்திருக்கின்றன. கருவறையில் பாலசுப்பிரமணியராக முருகப்பெருமான் அருள்கிறார். மூலவருக்கு தெற்கு பகுதியில் அண்ணாமலையார் அருள் புரிகிறார். இங்கு அண்ணாமலையும் உண்ணாமலையும் எழுந்தருளியுள்ள நிலையில் வள்ளிநங்கை மணவாளப் பெருமான் திருமணக் கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி, ஆதிமூலவர், நவக்கிரக விக்கிரங்கள் தவிர மற்றவை அனைத்தும் மரகத பச்சை கல்லாலானவை. இந்த ஆலய இறைவனை அருணகிரிநாதர் சிறப்புற புகழ்ந்து பாடியிருக்கிறார். இந்த ஆலய இறைவனுக்கு ஒரு மண்டலம் 48 நாட்கள் நெல்லிமுள்ளி பொடி கொண்டு அபிஷேகம் செய்து வந்தால் தீராத நோயில் இருந்தும் விடுபடலாம். 48 நாட்களும் ஆலயத்திற்கு வரவேண்டும் என்பது இல்லை. கோவில் அர்ச்சகரிடம் அந்த பொடியை கொடுத்து அபிஷேகத்தில் சேர்க்க செய்தால் மட்டுமே போதுமானது. அமைவிடம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சென்னைக்கு வடக்கே 34 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னை சென்ட்ரல் முதல் கும்முடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் 39 கிலோமீட்டர் தூரத்திலும், கவரப்பேட்டையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது சிறுவாபுரி. இந்த ஆலய இறைவனான பாலசுப்பிரமணியரை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. இத்தல மூலவரை செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து 6 வாரங்கள் வழிபாடு செய்து வள்ளி மணவாளப் பெருமானை வணங்கி வந்தால் திருமணத் தடை நீங்கும், செல்வ வளம் பெருகும், நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். இந்த தலத்தில் உள்ள மூலவரை 6 முறை வலம் வரவேண்டும் என்கிறார்கள். அப்படி வலம் வந்தால் மாற்றங்கள் நிறைந்த இன்பம் வாழ்வு உண்டாகும். முருகப்பெருமான் வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்ட பின் தம் மனைவியுடன் கிளம்பி தம்முடைய இடத்துக்குச் செல்லத் துவங்கினார். முருகப்பெருமானுக்கு எப்போதுமே சோலைகள் மிகுந்த இடம் மனதுக்கு பிடித்த இடமாக இருக்கும். அவர் சென்று கியாண்டிருந்த நேரத்தில் இராமாயண யுத்தம் முடிந்து அயோத்திக்குத் திரும்பிய ராமபிரானை பிரிந்து சீதையானவள் ஒரு வனப்பகுதியில் தனது 2 குழந்தைகளான லவகுசாவுடன் தங்கியிருந்தாள். அந்த நேரத்தில்தான் பாலகுமாரராக இருந்த முருகப்பெருமானும் தனது மனைவியான வள்ளியுடன் அதே வனப்பகுதிக்கு வந்து தங்கியிருந்தார். அந்த இடமே சிறுவாபுரி என்பது. ஒரு வகையில் பார்த்தால் வள்ளி தேவியும் மகாவிஷ்ணுவின் 2வது மகளானவள். அவள் முருகப்பெருமானை மணப்பதற்காக ஒரு வேடனின் மகளாக பிறந்து அவரை மணந்து கொண்டவள்.
ஆகவே முருகனுடன் தனது இளைய மகளான வள்ளி புகுந்த வீட்டிற்குச் செல்வதைக் காண விரும்பிய மகாவிஷ்ணுவும் அதே இடத்துக்கு வந்திருந்தார். அதுபோலவேதான் சிவபெருமானும் திருமணமான பின் தம் வீட்டிற்குச் சென்று கியாண்டிருந்த தமது மகன் மற்றும் மருமகளை பார்ப்பதற்காக அங்கு வந்திருந்தார். அங்கு தங்கியிருந்த நேரத்தில் சிவபெருமானும் விஷ்ணுவும் பேசிக் கியாண்டிருக்கையில் விஷ்ணு கூறினாராம், இந்த இடம் நமது பாலகர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைய வேண்டும். அதற்குக் காரணம், ராம அவதாரத்தில் இருந்த நான், விஷ்ணுவானவர், என் மகன்களின் வீரத்தை உலகறியச் செய்ய வேண்டும் என்பதற்காக நானே அனுப்பிய அஸ்வமேத யாக குதிரையை பிடித்து வைத்திருந்த எனது மகன்களான லவ்குசாவுடன் இதே இடத்தில் போர் புரிய நேரிட்டது. அதில் நான் வெற்றி பெற முடியாமல் போக சீதை மூலம் லவகுசா யார் என்பதை தாம் அறிந்து கொள்வது போல நாடகம் நடத்தி உலகிற்கு அவர்களை அடையாளம் காட்ட முடிந்தது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இடத்தில் எனது மகளை வள்ளி மணந்து கொண்ட முருகனும் சிவபெருமானின் மகன் எழுந்தருளி இந்த இடத்திற்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானும் திருமணக் கோலத்துடன் வள்ளியுடன் திரும்பிச் சென்று கியாண்டிருந்த முருகனை சந்தித்து விஷ்ணுவின் ஆசையை கூறி அதை மதிக்கும் விதத்தில் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து பக்தர்களின் வேண்டுகோட்களை நிறைவேறியவாறு அவர்களை ரட்சித்து வருமாறு கூறி அவருக்கு பல சக்திகளை தம்மிடமிருந்து தந்தார். தந்தையின் சொல்லை ஏற்று முருகப்பெருமானும் தமது வாகனங்கள் மற்றும் தன்னுடன் திரும்பிக் கியாண்டிருந்த அனைவருடனும் அங்கேயே சில காலம் தங்கியிருந்தார். அதுவே அங்கு முருகன் ஆலயம் ஏற்படக் காரணமாயிற்று என்பது மட்டும் அல்ல, அந்த அன்றைய வனப்பகுதியிலேயே விஷ்ணு மற்றும் சிவனுக்கும் ஆலயங்கள் ஏற்படக் காரணமாயிற்றாம். இது ஒரு சிலர் கூறும் கிராமியக் கதை. சிறுவர்களான லவகுஷா இருவரும் ராமனுடன் போர் புரிந்த இடம் என்பதினாலும் பாலவயதுக் குமாரன் தீரச் செயலை செய்து வள்ளியை கரம் பிடித்து வந்து தங்கிய இடம் என்பதினாலும் சிறு இளைஞர்கள் பெருமை சேர்த்த அந்த வனப்பகுதி சிறுவர்கள் +Y+புரி சிறுவாய்புரி, அதாவது அனைவரும் வாயும் பிளக்கும் வண்ணம் தீரமிக்க செயலை காட்டிய இடம் என்ற அர்த்தத்தில் சிறுவாய்புரி என்ற பெயரில் அமைந்தது. ஆனால் காலப்போக்கில் அது மருவி சிறுவாபுரி என ஆகிவிட்டதாம். சிறுவாபுரி கிராமத்தில் 3 ஆலயங்கள் இருந்தும் லவ்குசர்கள் பெருமை பெற்றிருந்தாலும் அங்கு அமைந்து உள்ள முருகப்பெருமானின் ஆலயமே பெரும் பெருமை பெற்ற ஆலயமாக உள்ளது. அதற்குக் காரணம், இங்கு அமர்ந்துள்ள முருகப்பெருமான் பல சக்திகளைக் கொண்டவர். லவகுஷா இருவரும் சிவபெருமானையும் முருகனையும் இங்கு வழிபாட்டு உள்ளார்கள். வள்ளியுடன் திருமண ஜோடியாக இங்கு வந்து முருகன் தங்கியதினால் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் தடைப்பட்ட திருமணம் நடைபெறும், நல்ல தங்கும் இடம் அமையும், வீடு நிலபுலங்கள் வாங்குதல், நோய் நொடிகள் விலகும் மற்றும் செல்வம் சேரும். இது அருணகிரிநாதர் பாடல் பெற்ற தலம். இந்த கிராமத்தில் முருகம்மை என்ற பெண்மணி இருந்தாள். அவள் முருகபக்தை. எப்போதும் முருகனையே போற்றி வணங்கி வந்தாள். அதனால் ஒருநாள் அவள் மீது ஆத்திரமடைந்த அவளுடைய கணவன் அவளது கையை வெட்டி எறிந்தான். அவள் அழுதுகொண்டே முருகனை வேண்டினாள். அவளது கணவனின் செயலினால் வருத்தமடைந்த முருகன் அவளுக்கு அங்கேயே காட்சியளிக்க வெட்டப்பட்ட அவளாது கைகள் அப்படியே உடலுடன் இணைந்தது. வெட்டப்பட்ட சுவடே இல்லை. இது உண்மையில் நடந்த கதை என்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட முறையில் 6 வாரங்கள் முருகனை இங்கு வந்து வணங்கினால் நினைத்தவை நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு விசித்திரம் என்ன என்றால், இங்குள்ள அனைத்து சிலைகளும் மூலவரைத் தவிர பச்சை நிற கல்லில் செய்யப்பட்டு உள்ளன. இந்த ஆலயத்தில் உள்ள சன்னதிகள் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், ஆதி விநாயகர், நாகர், பைரவர், முனீஸ்வரர், அருணகிரிநாதர், உற்சவமூர்த்தியாக திருமணக் கோலத்தில் உள்ள வள்ளி, முருகன், 4 கரங்களுடன் முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் போன்றவர்களுக்கு உள்ளன. இங்குள்ள கொடிமரத்தின் முன்னால் முருகனின் வாகனமான பெரிய பச்சை வண்ண மயில் உள்ளது. விசேஷமான காட்சியாகும் ஆலயம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது. கோயம்பேடு பஸ் நிலையத்திலிருந்து சிறுவாபுரிக்குச் செல்ல பஸ்கள் உள்ளன. தனி வாகனத்திலும் செல்லலாம். சென்னையிலிருந்து இந்த ஆலயம் சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. முருகனுக்கு ஆரோகரா என்பது முருகப்பெருமானை வணங்கும்போது பக்தர்கள் எழுப்பும் ஒரு புகழ்மிக்க கோஷமாகும். ஆரோகரா என்றால் அவன் புகழ் ஓங்குக அல்லது அவனுக்கு வெற்றி உண்டாகட்டும் என்பது போன்ற பொருள் கொள்ளலாம். இது முருகனின் புகழைப் பாடும் ஒரு மகிழ்ச்சியான மற்றும் உற்சாகமான அறிவிப்பாகும். விளக்கம்: ஆரோகரா இந்த சொல் சமஸ்கிருதத்தில் இருந்து வந்தது.
என்பது மகிழ்ச்சி மற்றும் ஹார் என்பது சிவபெருமானை குறிக்கிறது. முருகப்பெருமானை சிவபெருமானின் அம்சமாக கருதி அவனது புகழைப் பாடும்போது ஆரோகரா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. முருகனுக்கு இது முருகப்பெருமானை குறிக்கிறது. முருகனுக்கு ஆரோகரா. இந்த முழுமையான கூற்று முருகனுக்கு ஆரோகரா முருகனுக்கு ஆரோகரா என்று திரும்பத் திரும்பச் சொல்லப்படுவதன் மூலம் பக்தர்களின் உற்சாகத்தையும் முருகனின் மீதுள்ள பக்தியையும் வெளிப்படுத்துகிறது. இது பொதுவாக முருகன் கோயில்களில் கிருத்திகை, சஷ்டி போன்ற சிறப்பு நாட்களில் காவடி எடுக்கும் போதும் திருவிழாக்களின் போதும் பக்தர்களால் எழுப்பப்படும்